முழுக்க முழுக்க இயற்கை விவசாய முறையில் நிலத்தை பண்படுத்தி அடி உரம் வச்சு அதில் மா, பலா, வாழை, தென்னை, கொய்யா, எலுமிச்சை, சாத்துக்குடி, தேக்குன்னு பல வகை மரங்களை நட்டு இன்றைக்கி பெரிய தோட்டமாக மாறி இருக்குங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 18 வருஷம் பராமரித்து இன்றைக்கி மிகப்பெரிய தோட்டமாக மாற்றியிருக்காங்க. இந்த தோட்டம் எங்கே இருக்குது, என்ன விலையில் இருக்குது, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற A to Z கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் ஜெயக்குமார். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டுங்க. ஃபார்ம் லேண்டுன்னு ஒன்று வாங்கினா இப்படி ஒரு ஃபார்ம் லேண்டை வாங்கணும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். இப்போ நான் நிற்கிறேன் பாருங்கள், இந்த ரோடு வந்து பஸ் போகக்கூடிய ஆன் ரோடுங்க. உங்களுக்கு பஸ் போகும். வாங்க தோட்டத்துக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போகலாங்களா? வாங்க போகலாம். இந்த லேண்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா எப்படி வரணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். வந்தவாசி டு செய்யார் போகிற ரோட்டில் மேல்மா கூட் ரோடுன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஜங்ஷன் வருங்க. அந்த மேல்மா கூட் ரோடு ஜங்ஷன்லேருந்து வந்தவாசி நோக்கி நேராக போனீங்கன்னா கரெக்டாக 2வது கிலோமீட்டரில் இந்த பஸ் ஸ்டாப் வரும். இந்த பஸ் ஸ்டாப்பில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கரெக்டாக 4 கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரோடு வழியாக நம்ம சைட்டுக்கு வந்துடலாங்க. இந்த சைட் இருக்கக்கூடிய லேண்டு சௌந்தர்யபுரம் அப்படின்னு ஒரு சின்ன வில்லேஜுங்க. இந்த வில்லேஜில் தான் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டுமே அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன வில்லேஜஸ் நிறைய சரௌண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி அடிக்கடி உங்களுக்கு மினி பஸ் போக்குவரத்தும் அதிகமாகவே இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். நீங்கள் நார்மலாக வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பிளாட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், பவுண்டரி மார்க்கை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே அப்படி டக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் கிட்ட வந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எல்லாமே மரங்களாகவே இருக்கிறதுனால பார்த்த உடனே நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது, கிட்ட வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடுங்க. நமக்கு அத்தியாவசியமாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய அத்தனை மரங்களுமே இங்கே இருக்குங்க. ஒவ்வொரு மனைகளிலுமே நட்டு அதை நல்லா பராமரித்து இன்றைக்கி பெரிய தோட்டமாக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் உடனே வீடும் கட்டலாம். வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு இங்கே இருக்குங்க. ஏன்னா நம்ம சைட்டே DTCP அப்ரூவ்டு லேஅவுட்டுங்க. EB வசதியும் உங்களுக்கு உள்ளே இருக்குது. நார்மலாக ஃபார்ம் லேண்டுக்கு DTCP அப்ரூவ்டு பெரும்பாலும் வாங்கியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சது 25 சென்ட் 30 சென்ட் வாங்கினா தான் நீங்கள் அதை வாங்க முடியும். பட்டா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம சைட்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டு பிளாட்டு கொண்ட ஒரு வீட்டு மனையாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அல்லது இப்போ இருக்கிற மாதிரியே நீங்கள் தோட்டமாகவும் பயன்படுத்திக்கலாம். 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது வந்து மினிமம் சைஸ் லேண்டுங்க. மேக்ஸிமம் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். இங்கே 35 பிளாட் அவைலபிளாக இருக்குது. இந்த சப்போட்டா மரத்தில் பாருங்கள் காப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தண்ணி விட்டு பராமரிக்கிறதுனால உங்களுக்கு காப்பு நல்லாவே இருக்குங்க. இதுக்கப்புறமா மாம்பழ சீசன் தான், அதுக்கு தகுந்த மாதிரி மாமரங்கள் எல்லாமே பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க, எல்லா மரங்களுக்குமே தண்ணி போய் சேர்ற மாதிரி வாய்க்கால் வெட்டி ப்ராப்பரா தண்ணி விட்டு பராமரிக்கிறாங்க. நீங்க ஒரு லேண்ட் வாங்கி அதுல இந்த பிளான்ட் எல்லாம் வச்சு பெருசாக்கி என்னைக்கு அதுல கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் நீங்க அனுபவிக்கிறது. இந்த தோட்டத்துல பெருமளவு தேக்கு மரங்களும் மாமரங்களும் கொய்யா மரங்களும் சப்போட்டா மரங்களும் அதிக அளவுல பார்க்க முடியுது. இங்க பெரும்பாலும் பல வகைகள் கொண்ட மரங்கள் தான் அதிகமாக பயிரிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியே தேக்கு மரங்கள் நிறைய இருக்கு. தேக்கு மரம் பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ந்த தேக்கு மரத்துக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு 20,000 to 30,000 வரைக்கும் நல்ல மார்க்கெட் பிரைஸ் போயிட்டு இருக்குதுங்க. நிறைய சொத்துக்கள் உங்களுக்கு சிட்டிக்குள்ள இருந்தாலும் கூட சிட்டிக்கு வெளியில 1.5 மணி நேரம் பயணப்பட்டு வெளியில நீங்க வாங்கி வைக்கிற ஒரு சொத்தானது, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பிளாட்டா வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனே கிடைக்குங்க. சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல வசிக்கும் மக்கள் பெரும்பாலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப்ல தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நீங்க இங்க வந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி உங்க குழந்தைகளோட ஜாலியா என்ஜாய் பண்ணலாங்க. உங்களுக்கு தாகம் எடுக்கும்போது டக்குன்னு ஒரு இளநீ வெட்டி சாப்பிடலாம், பசிக்கும் போது டக்குன்னு ஒரு பழங்களை பறிச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் அதிகமாக கிடைக்குங்க. அதுவும் சென்னையில இருந்து வந்தவாசிங்கிறது ஒரு பெரிய டிராவல் டிஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதிகபட்சம் ஒரு 2.5 மணி நேரம் டிராவல் தான் வரும். அதுலேயும் வந்தவாசிக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம லேண்ட் இருக்கு. நீங்க இன்னைக்கு இங்க வாங்கி வைக்கிற ஒரு சிறிய நிலம் நாளைக்கு உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக கூட அமையுங்க. நீங்க கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நிலங்களை பார்த்து வாங்கி வச்சீங்கன்னா நல்ல அப்ரிசியேஷனோட உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். மொத்தத்தில் நல்ல ஒரு சைட்டை நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணியிருக்கிறேன். இங்கே பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 1200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த லேண்டை பற்றின மேலும் விவரங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அல்லது சைட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்கள கனெக்ட் பண்ணி பேசுங்க. அவர் தான் ஓனரும் கூட. இந்த லேண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு யாருக்காவது பயன்படலாம், அதனால ஷேர் பண்ணி விடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.